மகாராஷ்டிராவில் 7 மாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமான விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. தானே நகரில் நடைபெற்று வந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளின் போதே இந்த பயங்கர விபத்து நடந்துள்ளது. 7 மாடி கட்டிடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்ற போது திடீரென கட்டிடம் சரிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கி பணியில் இருந்த தொழிலாளர்கள் மற்றும் அந்த கட்டிடத்தின் முதல் 4 மாடிகளில் தங்கியிருந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் உள்பட 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 60 பேர் படுகாயம் அடைந்தனர். 3 வினாடிகளில் கட்டிடம் முழுவதும் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்ததாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். और 3 से 4 सेकंड के अंदर गिरी है बिल्डिंग. 3 सेकंड बहुत मुश्किल से 3 सेकंड लगा है गिरने में. एकदम मतलब ऐसा थोड़ा हिला और एक साथ बैठा. फिलहाल हम लोग खुद देखे हैं इसको. कितने लोग इसमें रहते थे? अब कब बंद रहते लोग रह रहे हैं, ज्यादा वो नहीं, सब काम करने वाले हैं उसके अंदर. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் தானே பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடம் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். ये तो अभी टेक्निकल लोग बताएंगे, लेकिन ये लगता है कि कमजोर बिल्डिंग थी और अभी ताजी बनी हुई थी. अभी 29 लोगों की अभी तक रिपोर्टेडली उनकी लाइफ लॉस हुआ है और करीब 60 से ज्यादा लोग रेस्क्यू किए गए हैं. जो इंजर्ड हैं, कुछ लोग इंजर्ड हैं, कुछ में कुछ बच्चे हैं, कुछ औरतें हैं. किसके खिलाफ लापरवाही किसकी देखी जा रही है? देखिए, इसमें जिसने बिल्डिंग बनाई है उसके खिलाफ हमने 304 का मुकदमा दाखिल किया है और हम उनको ढूंढ रहे हैं और जल्दी से जल्दी उनको अरेस्ट. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் உயிர்பலி அதிகரிக்கும் என தெரிகிறது. விபத்துக்குள்ளான கட்டிடம் முறையான அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்ததை கண்டறிந்துள்ள போலீசார் கட்டிடத்தின் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்தக்காரர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.